கைஸ் சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கேட்கட்டும் ஆயுஷ் மாத்திரம் ஓப்பனிங் பண்ண நல்லா இருக்குன்னு ஒரு சிஎஸ்கே லெஜண்ட் சஜெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் யார் இந்த வீடியோல பார்க்கலாம். அதை விட்டு ஐபிஎல் 2026 கேப்டன்ஸ் மீட் இப்போ எங்க நடக்க போகுது, வென்யூ டைமிங் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. மறக்காம 71 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். இல்ல கைஸ் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலே இந்த யாஷ் தயாலோட போட்டோ போட்டு ஃபாதர் ஆஃப் எம்எஸ் தோனி அவரு 2 வாட்டி தோனி விக்கெட் எடுத்துட்டு அவர் தான் ஃபாதர் ஆஃப் தோனினா, போய் உங்க டீம்ல இருக்க உமேஷ் யாதவ் இருந்தாருல அவரு கீழே விராட் கோலி கேரு ஃபாதர் ஆஃப் ஆர்சிபினா யாரு கேட்டா கண்டிப்பா உங்க டீம்ல இருக்கிறவங்களே உனக்கு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த 2024ல அந்த பால் அன்னைக்கு ரூப்ல மாட்டலனா உங்க கதை தெரிஞ்சிருக்கு என்னன்னு. அடுத்த 2 பால் நீ போட்டிருக்கணும், எங்க போய் சொறி இருக்கணும் உனக்கே தெரியாது சொல்லணும். அந்த லெவல்ல தலதுணி ஒண்ணு வச்சு செஞ்சிருப்பாரு. கவலைப்படாத, இந்த வருஷமும் உனக்கு இருக்கு, கண்டிப்பா வா. அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி பாத்துக்கலாம் உன்ன சின்னசுவாமி ஸ்டேடியத்துல. கைஸ் வார்த்தையே விடாதீங்க, இவனை முடிச்சுட்டு நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பானுங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி சின்னசுவாமியில சிஎஸ்கே பார்த்து சம்பவத்தை முடிச்சு விடுங்க. இவனுங்களை உங்களை நம்பிதான்ப்பா சிஎஸ்கே வார்த்தையே விடுறோம். அது மறக்காம பாத்தீங்கன்னா இவனுங்களை முடிச்சு விட்டுருங்க. அடுத்ததான் நேத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ரோர் ஈவெண்ட்டுக்கான டிக்கெட்டை பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. அண்ட் அங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ எனக்கு டிக்கெட்டே கிடைக்கலன்ற பேர் நிறைய பேர் சொன்னாங்க. அதுவுமே பார்த்தா சிஎஸ்கே ஃபுல் டிக்கெட்டுமே ஓபன் பண்ணல கைஸ். ஒரு சில பாத்தீங்கன்னா அந்த பேக்வர்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு இருக்க ஸ்டாண்ட்ஸ் சிஎஸ்கே ஓபன் பண்ணல. அங்கிருந்து நம்ம அந்த வியூ பார்க்க முடியாது. ஸோ ஃபார் சிஎஸ்கே அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ்ல 2000 ஆரம்பிச்சு 14,000 வரையும் பாத்தீங்கன்னா போயிருக்கு. அண்ட் டிக்கெட் பிரைஸ் கொஞ்சம் ஐயா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1000ல இருந்து மினிமம் ஆரம்பிக்கிற மாதிரி சிஎஸ்கே வச்சிருக்கலாம். பட் சிஎஸ்கே 2000 தான் ஸ்டார்டிங் பிரைஸ். லைக் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த சிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ் கேம்ப் இந்த ஓஜி பிளேஸ் ஈவெண்ட் அதெல்லாம் இருந்தா இவ்வளவு ரேட் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஆர் ரகுமான் கான்செப்ட் ஆட் பண்ணனால சோஃபார் அந்த ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்தவரையும் அது நாங்க கேட்ட மாட்டவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் மைண்ட் செட்டப்லாம் இருக்கும். டிக்கெட்ஸ் கிடைச்சவங்க போய் என்ஜாய் பண்ணுங்க இந்த ஈவெண்ட். கைஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா சஞ்சு சேட்டா சிஎஸ்கேவோட கேம்ப்ல ஜாயின் பண்றதுல கொஞ்சம் டிலேவா இருக்கு சொல்லணும். ஏன்னா ரீசெண்ட் டைம் தான் சஞ்சு சேட்டா பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் வெற்றிக்கு அப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா சஞ்சு சேட்டா பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போய் ஒரு சில ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலே நேத்து பாத்தீங்கன்னா பிசிசி நடத்துற நமன் அவார்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுல சேட்டா நேத்து கலந்துட்டு இருந்தாரு. மொத்த டீமும் பாத்தீங்கன்னா இந்தியன் T20 டீமுமே வந்திருந்தாங்க. நம்ம ஆயுஷ் மாத்திரமே பார்த்தீங்கன்னா அந்த நமன் அவார்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சஞ்சு ஜடா இதை முடிச்சுட்டு கேரளாக்கு போறாருங்க. கேரளால பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்களோட சிஎம் இருக்காருல பினராயி விஜயன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாரி அவருக்கு நடத்துறாங்க, பாராட்டு விழா மாரி சஞ்சுக்கும் அங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃபார் சஞ்சு 16ஆம் தேதி மார்ச், அதாவது இன்னைக்கு தான் பார்த்தா அந்த ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. மோஸ்ட்லி சஞ்சு இந்த ஈவெண்ட்டை நீங்க முடிச்சாலும் நாளைக்கு ஒரு நாள் பிரேக் வச்சீங்கன்னா கூட புதன்கிழமை மோஸ்ட்லி பார்த்தா சஞ்சு சிஎஸ்கே கேம்போட ஜாயின் பண்றாரு. ஷியோம் துபே என்னன்னு தெரியல கைஸ், நேற்று நமன் அவார்ட்ஸுமே பார்த்தா அவர் அட்டென்ட் பண்ணல. சோ ஃபார் அவர் இன்னும் டீமோடும் வந்து ஜாயின் பண்ணாம இருக்காரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஷியோம் துபே பாத்தீங்கன்னா கூடிய சீட்ல சிஎஸ்கேட கேம்ப்ல ஜாயின் பண்றாரு. மோஸ்ட்லி இன்னொரு 1 or 2 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா அவரும் ஜாயின் பண்றாரு. அதை தவிர்த்து சிஎஸ்கேட சிஇஓ கிட்ட இந்த மாதிரி வாரெல்லாம் போயிட்டு இருக்கு, ஓவர்சீஸ் பிளேஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து கரெக்ட் டைம்ல ஜாயின் பண்றாங்க கிடையாதுக்கு, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. அவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி டீமோட ஜாயின் பண்றாங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா காசி யூசன் சார் சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி பாத்தீங்கன்னா அது நடந்துடணும். அண்ட் டெவால் ப்ரூவித்லாம் இப்பதாங்க ஒரு நாடுகே போய் சேர்ந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவே 12th மார்ச் ரீச் பண்ணிருக்காரு. ஒரு சில பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டு சோ ஃபார் கோடி சைட்ல அவர் வர முடியாது. சோ அவருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரத்துக்கு டிலே ஆகலாம். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 22 மார்ச் சிஎஸ்கேவோட அந்த ரோர் ஈவெண்ட்டுக்குள்ள எல்லா பிளேயர்ஸும் ஜாயின் பண்றாங்க. அதை தவிர்த்து நம்ம ஆயுஷ் மாத்திரே நேத்து நமன் அவார்ட்ஸ் அட்டென்ட் பண்றாரு. அதுல அவருக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர் ஆஃப் த இயர்க்கான அவார்டை பாத்தீங்கன்னா அவர் கொடுத்திருக்காங்க. பிசிஐ நமன் அவார்ட்ஸ்ல தவிர்த்து அண்டர் 19 வின்னிங் கேப்டன் ஆயுஷ் மாத்திரே அதுக்கான மெடல்ஸுமே வாங்கியிருப்பாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சிஎஸ்கே லெஜெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரே ருத்ராஜ் கேக்வாட் இவங்க 2 பேருமே ஓப்பனிங் பண்ணிட்டு சஞ்சு ஒன் டவுன் பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம சின்ன தலை பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஒரு இதுல பார்த்தா சொல்லியிருக்காரு. அது நல்லா இருக்கு மகேஷ் என்ன பொறுத்த வரைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓப்பனிங்ல ருத்ராஜ் கேக்வாட் ஆயுஷ் மாத்திரை விளையாடுனாங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல நம்ம சஞ்சு சாம்சன் விளையாடுனா அவரோட இன்னிங்ஸ் பார்த்தா ஸ்டேபிளா கொண்டு போக முடியும். ஏன்னா பினிஷிங்ல டூபே பிரேவிஸ் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு சஞ்சு சாம்சன் ஒன் டவுன் விளையாடுனா நல்லா இருக்கும். ருத்ராஜ் கேக்வாட் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேருமே ஓப்பனிங் இறங்கினா நல்லா இருக்குன்ற மாதிரி சின்னத்துல சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே, அப்படி பண்ணுவாங்களா பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் பண்ண மாட்டாரோன்னு தோணுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை தான் ஓப்பனிங் பண்ணா என்ன பத்தி ஹைலி பாசிபிள் இருக்கு. அதுதான் சிஎஸ்கே ஐபிஎல் 2026 பண்ண போறாங்க. இதுல இந்த ஒரு சான்ஸ் இருக்காது நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 கேப்டன்ஸ் மீட்டப் எங்க நடக்க போகுது அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது நேத்து நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து எதுவுமே நடக்கல. ஆனா இதுக்கான ஃபைனல் டேட் பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வெனியுமே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு கைஸ், எந்த வெனியூவில் நடக்க போகுதுன்னு. அதாவது இந்த ஐபிஎல் 2026 கேப்டன்ஸ் மீட்டப் பாத்தீங்கன்னா வர 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா
வான்கேடே ஸ்டேடியத்துல இது நடக்க போகுது. கேப்டன்ஸ் மட்டும் இல்லாம அந்த எல்லா டீமோட மேனேஜர்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேப்டன்ஸ் மீட்டப் அண்ட் மேனேஜர் மீட்டப்ல பாத்தீங்கன்னா இருக்க போறாங்க. எல்லா டீம் கேப்டன் அண்ட் மேனேஜரும் வர போறாங்க. ஆப்வியஸா டைமிங் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம 12:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேப்டன்ஸ் மீட்டப் பாத்தீங்கன்னா நடக்க போகுது guys. வழக்கமா பேசி இது பண்றதுதான் ஐபிஎலுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்ஸ் மீட்டப் நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த ஐபிஎல் 2026 கேப்டன்ஸ் மீட்டப் பாத்தீங்கன்னா வர 26ஆம் தேதி நடக்க போகுது 12:30 மணிக்கு. தமிழ்நாடு உட்பட 3 ஸ்டேட்ஸ்ல இருக்கான எலெக்ஷன் டேட்மே பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிட்டாங்க. ஃபுல்லி வர 26ஆம் தேதி நம்ம ஐபிஎலுக்கான ஃபுல் ஸ்கெடியூலுமே எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை மோஸ்ட்லி பார்க்கலாம் 26ஆம் தேதி ஐபிஎலுக்கான ஃபுல் ஸ்கெடியூல் வருதா இல்லையான்னு. அப்ப நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கனது சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.